ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான் ஏதாச்சும் ஒரு மாதிரி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருக்கும் தெரியாது. அண்ட் இப்போ என்ன பேச போகிற ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் சர்ஃப்ராஸ் கான் எடுத்தால் நல்லாயிருக்கும், இன்ஜுரி யாருக்காவது இருந்தால் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கணும் போய் பார்த்துருங்க. இன்ஜுரியே ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேன், சிவம் டூபே. என்னாச்சு ஏது என்னன்னு அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை பார்க்கணும், அதை பார்த்து உங்கள் ஒப்பீனியன் நாங்கள் கொடுத்துருங்க. இப்போ என்ன பேச போகிறேன், ஷார்துல் டாக்கூர். மினி ஆல்ரவுண்டர் தான் நான் எப்போது சொல்லுவேன், பட் அவர் பக்கம் ஆல்ரவுண்டர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹார்திக் பாண்டியா இல்லாத இடத்த இவர் நிரப்பினாலும் நிரப்பிடலாம் வெரி சோன் இந்தியன் டீமுக்கு ஃபாஸ்ட் பாலிங் ஆடுறோம். சரி, அப்படி என்ன பண்ணிட்டாரு, இப்படி புகழ்றிய அப்படிங்கிறீங்களா, அதை சொல்கிறேன். இவர் வந்து மும்பைக்கு விளையாடுறாரு ரஞ்சி ட்ராஃபி வந்து இப்போ மும்பை வந்து குவார்டர் ஃபைனலுக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு பரோடா கூட வர வெள்ளிக்கிழமை. சரி, தமிழ்நாடு என்னாச்சுங்க, அவங்க தமிழ்நாடு கலக்குது. பாபா இந்த ரஜிதெலாம் 100 பயங்கரமாக, இவன் நாராயண் ஜெகதீஷன் நல்லா ஸ்கோர் பண்ணி தமிழ்நாடு குவார்டர் ஃபைனலுக்கு போயிடுச்சு. சௌராஷ்டிரா கூட குவார்டர் ஃபைனல் வர வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில். யாரும் பார்க்கணும், போய் டக்கு போய் பார்த்துருக்காங்க பக்கத்தில் கிரவுண்டில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஷார்துல் டாக்கூர் என்ன பண்ணார், அதை நீ சொல்லு. நீங்கள் இப்போ ஜெயிச்சாங்க அஸ்ஸாமுக்கு எதிராக, அதில் தான் இன்ஜுரியும் ஆச்சு நம்ம சிவம் டூபைக்கு. ஷார்துல் டாக்கூர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 84 ஆல் அவுட்டு. அஸ்ஸாம் 84 தான் எடுத்தாங்க. காரணம் இவர் தான், நம்மால் தான் 6 விக்கெட் எடுத்துட்டார். அதில் வந்து 2 பேரும் போல்டு பண்ணார், ஒருத்தர் எல்பிடபிள்யூ பண்ணார். 6 விக்கெட்ஸ் ஃபார் 21 ரன்ஸ். 10 ஓவர் போட்டார் எல்லாத்தோட. எப்போதுமே T20 2 ஓவர் 1 ஓவர் போட்டு போயிடுவார். அதனால தான் மினி ஆல்ரவுண்டர். இப்போ ஃபுல்லாக 10 ஓவர் வரை போட்டார். இவ்வளோ இது ஒன் டே மேட்ச் கிடையாது, ரெட் பால் கிரிக்கெட்டு, 5 டே மேட்ச்சு. இதுதான் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக போட்டாரா, 6 விக்கெட் எடுத்தார். அது மட்டும் இல்லை, செகண்ட் இன்னிங்ஸில் 106 ஆல் அவுட் அஸ்ஸாம், அதுலேயும் 4 விக்கெட் எடுத்துட்டார். இந்த 2 இன்னிங்ஸ் சேர்த்தா 10 விக்கெட், 10 விக்கெட்ஸ் ஃபார் 52. ரிதத்தில் இருக்கார். சிஎஸ்கேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூ நீட் திஸ் போலிங். தீபக் சார் மாதிரி ஷார்துல் டாக்கூர்னா 2 பேரும் பேட்டிங் வேறு பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் பியூர் ஃபாஸ்ட் பாலர் கூட நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் விளையாடும் போது. சிஎஸ்கே ரிவ்யூ பேசும்போது அதை பற்றி பேசலாம். இது சொல்கிறேன். இது கூட துஷார் தேஷ்பாண்டே வேறு இருக்கார் இந்த டீமில். ஆமாம், ஏகப்பட்ட சிஎஸ்கே பிளேயர் இருக்காங்க இந்த மும்பை டீமில். அஜிங்கர் ரஹானே தான் கேப்டன். எஸ், அவர், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, சிவம் டூபே அண்ட் ஷார்துல் டாக்கூர். அஸ்ஸாமுக்கு எதிராக 121 ரன் அடித்தார். இன்ஃபேக்ட் இப்போ இவர் 140 பாலில் சிவம் டூபே இன்ஜூரி ஆகிடுச்சு அவருக்கு. 11 ஓவர் 5 6 அடித்தார். இந்த வீடியோ போய் பார்த்துருங்க, பார்க்கலாம்னா. அஜிங்கர் ரஹானே 22 ரன் தான் எடுத்தார். ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாண்டாங்க. மொத்தமே 272 இன்னிங்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. எதுனா பிரமாதமான போலிங் அப்படி தான் சொல்லணும். மும்பை குரூப் டாப் ஆகி குவார்டர் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அண்ட் எப்போவுமே சொல்லுவேன், bowlers win you tournament, bowlers win you test matches. அப்படி தான், bowler தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், டபுள் 100 ஜெஷ்வால் அடித்தார். இருந்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு, ரோஹித் சர்மா 100 அடித்தார், ஜடேஜா அடித்தார். இல்லை, ஜடேஜா கொடுத்தாங்க, ஏன்னா அவர் 7 விக்கெட் எடுத்தார் 10 இன்னிங்ஸில். போலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஷார்துல் டாக்கூர் நல்ல ஃபார்மில் வந்திருக்கார், யுத்தத்தில் இருக்கார். அண்ட் லைன் அண்ட் லென்த் ஆகட்டும், சூப்பர். துஷார் தேஷ்பாண்டேயும் 2 விக்கெட் 1 விக்கெட் 1 எடுத்தார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். மெயின் 10 விக்கெட் விழுந்து 20 விக்கெட்டில் 10 விக்கெட் இவர் எடுத்து வச்சிருக்காரு ஷார்துல் டாக்கூர். அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ. சந்தோஷ், வாட் யூ திங்க்? நம்ம ஷார்துல் டாக்கூர் ஒரு இன்னிங்ஸ் அண்ட் 80 ரன்ஸில் ஜெயிச்சாங்க. 270 ரன் அடிச்சுட்டு 84 ஆல் அவுட் அண்ட் 106 ஆல் அவுட் ரஞ்சி ட்ராஃபியில். இப்போ போக என்ன நடக்க போகுது என்னன்னு பார்க்கணும். என்ன இப்போ குவார்டர் ஃபைனல் வேறு விளையாடணும். சிவம் டூபே விளையாடல, இவர் விளையாடுவார் ஷார்துல் டாக்கூர். அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு வேறு நம்ம பார்க்கணும். அவரு துஷார் தேஷ்பாண்டே இதெல்லாம் நீங்கள் ரிதத்தில் இருக்கும்போது இட் ஆட்ஸ் வேல்யூ. வெறும் ஐபிஎலுக்கு தான் வந்து விளையாடுவேன், நேராக போய் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ரிதத்தில் இருக்கவே முடியாது. அதனாலே தான் நிறையா பிளேயர் டிமினிஷ் ஆனதுக்கு காரணம் ஒன்று. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இதை பற்றி? ஷார்துல் டாக்கூர் இன்னிங்ஸை பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்குது, நாங்களும் டெய்லி ஏதாவது 1 or 2 வீடியோ போட்டுட்ருப்போம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நிறையா பேசணும், நிறையா வியூஸ் பண்ண தான் பேச முடியும். உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பிரபலப்படுத்தி விடுங்க. சில என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. தெரிஞ்ச விஷயத்த தெரியுமோ தெரியலன்னா தெரியலன்றோம். ஸோ இப்போதைக்கு இதான் ஷார்துல் டாக்கூர் 10 விக்கெட் எடுத்திருக்காரு 2 இன்னிங்ஸ்லேயே சேர்த்துன்ற அப்டேட் பண்ணிட்டேன். பேட்டிங் அவ்வளோ பண்ண முடியல, வந்தார் பேட்டிங் 2-3 அவுட் ஆகிட்டார். அந்த இன்னிங்ஸ்லேயே 272 121 சிவம் டூபே எடுத்து வச்சிருந்தார். ஆமாம், ரைட், பார்க்க போக என்ன ஆகுதுன்னு. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.